நீட் 2025 ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்வலாக ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தால் அதில் ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து அந்த ஹார்ட் கேட்டகரி வந்து லெஸ் தேன் 10% தான் வரும். ஆனால் இந்த இயர் 28.3% வந்து ஹார்டாக இருக்குது. அதுவும் பாருங்கள், ஃபிசிக்ஸில் 16 கொஷின்ஸ் ஹார்டு. ஸோ அது மோஸ்ட் ஆஃப் த கொஷின் ஜேஇ லெவல் கொஷின் அப்படின்றாங்க. ஓகே, ஈஸி கொஷின்ஸ் பார்த்தாக்கா ஒரு 70 to 80% இருக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தா 33.3%, தட் இஸ் 1/3 தான் ஈஸி. அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் ஒரு 38% தான் என்ன இருக்குது மீடியம். மீடியமே வந்து அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மீடியத்தையும் பண்ணலாம். பட் ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் எக்ஸலண்ட்டாக பண்ணாக்கா மீடியமும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இது டச் பண்ணவே முடியாது. அப்போ அரௌண்டு 51, ஸோ 104 மார்க்ஸ் வந்து மறந்துட வேண்டியது தான். அதுதான் பிரச்சனையே. ஸோ பட் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும். ஏன்னா எல்லாருக்கும் தான் மார்க் கம்மியாக போகுது. ஸோ மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் கிடையாது, ரேங்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன். ஸோ ரேங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜில் கிடைக்கலன்னா ரிப்பீட் பண்ணுங்கள். மார்வல்லையும் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 10 ஈஸி, 19 மீடியம் அண்டு 16 ஹார்டு. யூஸ்வலாக வந்து லெஸ் தேன் 5 அவ்வளோதான் இருக்கும், சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 16 கொஷின், மோர் தேன் 1/3 வந்து வெரி ஹார்டு. ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் இருந்தது, அதுதான் உண்மை. அண்டு கெமிஸ்ட்ரியில் 11 ஈஸி, 19 மீடியம் அண்ட் 15, இதுவும் 1/3 இதுவாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஜுவாலஜி மட்டும்தான் உங்களுக்கு வந்து 6 கொஷின். பாட்னியில் பாருங்கள் 14. ஏன்னா நல்லா படித்த பசங்களே சொன்னாங்க பாட்னி பேப்பர் முடிக்க முடியல அப்படின்னு. பட் ரீசன் இது தான், 20 கொஷின் அவுட் ஆஃப் 19ல் 20 கொஷின்ஸ். ஸோ மோர் தேன் 30% ஆஃப் த கொஷின் வந்து என்ன இருக்குது, அதுவும் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ரீசன். அப்போ உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் ஹார்டாக இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே மார்க் வந்து கம்மியாகுது. ஸோ அதுதான் எல்லாருமே ஒரு டென்ஷனில் இருக்காங்க. பட் அந்த டென்ஷனே வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் மார்க் குறையும் போது உங்களுக்கும் குறைய போகுது. அண்ட் பர்சன்டைல் அண்ட் ரேங்க் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ். அதனால் நீங்கள் ரேங்க்கு தான் பார்க்கணும், மார்க்கை பார்க்க வேண்டாம். ஸோ இதை வந்து நான் ஒரு பார் கிராஃபாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் ஃபிசிக்ஸில் இதுதான் ஹார்ட். அண்டு ஜுவாலஜியில் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. பாட்டனி அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் இவ்வளோ வந்ததே கிடையாது எப்போவுமே. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ வராது. பட் இந்த இயர் தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹார்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் 12th இல்லை 11th இல்லை ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணணும். ஏன்னா எங்கள் மார்வலில் நாங்கள் level 1 level 2 அப் டு level 5 வரைக்கும் மெட்டீரியல் அண்ட் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா எங்களோட லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறது கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.